தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புத்தாடை உடுத்தி உற்சாகம் பொங்க கொண்டாடினர். கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் உடுத்தி உலா வந்தனர். அத்துடன் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தீபாவளியை இனிமையாக கொண்டாடினர். இதையொட்டி தஞ்சை பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் ஏலவார் குழலி அம்பாளுடன் சுவாமி ஏகாம்பரநாதர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சேலத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன், கோட்டை பெருமாள், ராஜகணபதி, எல்லை பிடாரி அம்மன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதி அம்மன், சுசீந்திரம் தானுமலையான், திக்குறிச்சி மகாதேவர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நெறிமுறைகளுடன் கோயில்களில் தீபாவளி நோன்பு வைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை மக்கள் தங்களது வீடுகளில் பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி உற்சாகமாக கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை நங்கநல்லூரில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கொரோனா காலம் பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ள சூழலில் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிப்பதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லாரையும் விட பசங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களால எங்கேயும் வெளியே போக முடியல, வீட்லேயே இருக்க வேண்டியது. பெரியவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, வர்றாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியுது. குழந்தைங்க எங்கேயுமே வெளியே போக முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு கொண்டாட்டத்தினால அவங்களுக்கு திருப்பி கொஞ்சம் பழைய தன்னம்பிக்கை, அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஊட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்கூல்லாம் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன், டீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். எப்போ ஸ்கூல் திறக்கும்னு இருக்கு, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. ஜெயந்த அண்ணாவோட அப்பாவோட தான் வெடிச்சிட்டு இருக்கேன் பட்டாசுலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இதனிடையே திருச்சி குண்டூரில் உள்ள அன்பாலயத்தில் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்கள் புத்தாடை, இனிப்பு, மத்தாப்பு, புஷ்வானம் போன்றவற்றுடன் தீபாவளியை கொண்டாடினர். பண்டிகை காலையில் வீட்டில் கொண்டாடிட்டு மற்ற சொந்த பந்தங்களை இழந்தவங்களை இங்கே பார்த்து எங்களை கொண்டாடுறது மிக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகும். திருவள்ளூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு கல்லூரி மாணவர்கள் அரிசி, புத்தாடைகள் வழங்கி அவர்களுடன் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருமணமான பின்பு வரும் முதல் தீபாவளியை புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியாக கொண்டாடுவது வழக்கம். இதையொட்டி குடும்ப உறுப்பினர்களுடன் பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள், பல்வேறு உணவு வகைகளுடன் புதுமண தம்பதிகள் தீபாவளியை வரவேற்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் புதுமண தம்பதிகள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடினர். இருப்பினும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பட்டாசு வெடிப்பதில் உற்சாகம் குறைவாகவே காணப்பட்டது.
நெல்லையில் அதிகாலையிலேயே எண்ணெய் குளியல், புத்தாடை, பலகாரங்கள், பட்டாசு என குடும்பத்தோடு தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் புதுமண தம்பதிகள் கொண்டாடினர். டாடிஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்திருப்போம். வீட்டில் ஒரு வேளை கிச்சன் பக்கம் கூட போயிருக்க மாட்டோம். பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இன்லாஸ் வீட்டுக்கு நுழையும் போது நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல், லைஃப் லாங் அது மறக்கவே முடியாது. இதேபோன்று சேலத்தில் புதுமண தம்பதியர் தங்களது குடும்பத்தினருடன் உற்சாகமாக தலை தீபாவளி கொண்டாடி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். கல்யாணம் ஆகி 2 days தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலை தீபாவளி அப்படிங்கிறது. இதனிடையே சென்னை அண்ணா நகரில் முகக்கவசம் அணிந்து கூட்டு குடும்பமாக தீபாவளி கொண்டாடினர். புத்தாடைகளை சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து கும்பிட்டு பெரியவர்களிடம் ஆசி பெற்று அணிந்து கொண்டனர். கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து கொண்டாடும் போது பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்திருப்பாங்க. ஷாப்பிங் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஈஸியாக எதுவுமே ஃப்ரீயாக போக முடியாமல் அப்படி இருந்தது. ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். இதேபோன்று திருச்சியில் கூட்டு குடும்பமாக புத்தாடைகள் உடுத்தி பட்டாசுகள் வெடித்து பண்டிகை கால மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொரோனா என்னும் நரகாசுர அரக்கனை அழிப்பதாக நினைத்து தீபாவளியை கொண்டாடுவதாக மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி புது ட்ரெஸ்லாம் போட்டு புது பலகாரம் வெடியோட அமர்க்கலமாக நாங்கள் தீபாவளியை ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வருஷமும் நரகாசுரன் அழிவுனால தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த வருஷம் கொரோனாவோட அழிவுக்காக தீபாவளியை கொண்டாடுறோம். இதோட கொரோனா ஒழிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி கொண்டாட்டம், பட்டாசு வெடிப்பு குறைந்து மக்கள் நடமாட்டம் இன்றி வழக்கத்திற்கு மாறாக சற்று தலையிழந்தே காணப்பட்டது. மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருவின் 131வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள நேருவின் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். நேரு பிறந்தநாளையொட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி ஒரு பதற்றமான அறியப்படாத குணம் கொண்டவர் என அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது புத்தகத்தில் தெரிவித்துள்ளதற்கு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா புதிதாக வெளியிடும் தனது அரசியல் நினைவு குறிப்பான எ ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ற புத்தகத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட சில இந்திய தலைவர்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய சஞ்சய் ராவத், ஒரு வெளிநாட்டு அரசியல்வாதி இந்திய அரசியல் தலைவர்கள் குறித்து இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பது வெறுக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை பற்றி ஒபாமாவுக்கு எவ்வளவு தெரியும் என கேள்வி எழுப்பிய அவர், ட்ரம்ப் குறித்து இந்தியர்கள் என்றாவது மோசமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோமா என்றும் வினவியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைகள் ஞாயிற்றுக்கிழமை துவங்குகின்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். திங்கட்கிழமையன்று அதிகாலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறவுள்ளன. பம்பை திருவேணியில் பக்தர்கள் குளிப்பதற்கு குளியலறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். கொரோனா பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை கட்டாயம் கொண்டுவர வேண்டும். வார நாட்களில் 1000 பேரும், சனி ஞாயிறுகளில் 2000 பேரும், மண்டல மகர விளக்கு நாட்களில் 5000 பேரும் அனுமதிக்கப்படுவர்.
வானில் பறக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் விரைவு எதிர்வினை ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசூரில் உள்ள பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தளத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஏவுகணை கச்சிதமாக தாக்கி அளித்தது. இந்த வகை ஏவுகணைகள் மணிக்கு 5803 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து காலநிலைகளிலும் இந்த வகை ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும் என்று DRDO தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே வீடற்ற துப்புரவு தொழிலாளருக்கு பிளாஸ்டிக்காலான வித்தியாசமான வீடு கட்டித்தரப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஃபார் சேஞ்ச் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற சுற்றுச்சூழல் தன்னார்வல அமைப்பு பச்சநிதி என்ற இடத்தில் கமலா என்பவருக்காக இந்த வீட்டை கட்டியுள்ளது. தேவையில்லை என்று தூக்கி வீசப்பட்ட 1500 கிலோ மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை சுவர்கள் மற்றும் கூரையாக மாற்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட வீட்டை கட்ட 4 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் விரைவில் 20 வீடுகளை இதே பாணியில் கட்ட உள்ளதாகவும் அந்த தன்னார்வல அமைப்பு தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் வல்சாத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். கரும்புகையுடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் ஆலை அமைந்துள்ள இடத்தில் அசாதாரண சூழல் நிலவியது. தீ விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து தகவல் உடனடியாக வெளியாகவில்லை. வல்சாத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் கடந்த சில வாரங்களாக அதிகளவு அடிக்கடி தீ விபத்துகள் பதிவாகி வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவிற்கு மடியில் கனமில்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விசாரணை குழு உண்மை தன்மையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கவிட அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். கனம் இல்லைன்னா வழியில் பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே இல்லை. அதனால் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட அந்த குழு அது போய் விசாரணை பண்ணோம். விசாரணையில் சொல்லலாம் இந்த விசாரணை குழுக்கிட்ட என்ன இது அதில் பெட்டிஷனில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குரிய விளக்கத்தை உரியவர்கள் சொல்லித்தானே ஆகணும். இதில் யாருமே அதுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. சொல்லுங்கள், எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இந்நிலையில் சூரப்பா மீதான புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கும் நீதிபதி கலையரசன் குழு விரைவில் விசாரணையை துவங்க உள்ளது. உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வாவுடன் நீதிபதி கலையரசன் நாளை மறுதினம் ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரங்கள் பற்றியும் விசாரணைக்கு தேவையான அலுவலகங்கள், பணியாளர்கள் உள்ளிட்டவை பற்றி பேச உள்ளார். மதுரை விளக்குத்தூண் ஜவுளிக்கடையில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு தலா 25 லட்சம் ரூபாயை நிவாரணமாக அறிவித்திருக்கிறது. மதுரை விளக்குத்தூண் பகுதியில் பிரபுலால் என்பவருக்கு சொந்தமான ஜவுளிக்கடை உள்ளது. இந்த கடையில் தீபாவளி விற்பனை முடிந்த நிலையில் நள்ளிரவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக கடையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தீயணைப்பு வீரர்கள் 4 பேர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் சிவராஜன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் 2 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜவுளிக்கடை தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பணியின் போது உயிரிழந்த சிவராஜன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்தோர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் படுகாயமடைந்த 2 தீயணைப்பு வீரர்களுக்கான மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்றும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தீயணைப்பு பணியில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்கள் மிகுந்த பாதுகாப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சதுப்பேரி கிராமத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 7 வயது சிறுவன் உயிரிழந்தார். நெசவு தொழிலாளி சுப்பிரமணி என்பவரின் மகன் சபரிவாசன் வீட்டின் அருகில் பட்டாசு வெடித்ததை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது சிறுவன் மீது பட்டாசு பட்டதில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது.
இதையடுத்து ஆரணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். இந்தியா நடத்திய பதில் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் 8 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை முதல் 3 இடங்களில் பாகிஸ்தான் துருப்புகள் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். முதல் தாக்குதல் பந்திப்போரா மாவட்டத்தின் குரே செக்டாரிலும், இரண்டாவது தாக்குதல் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கெரன் செக்டார் பகுதியிலும் நடத்தப்பட்டது. அதேபோல யூரி பகுதியிலும் பாகிஸ்தான் படை அத்துமீறியது. இதில் எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் ஒருவர் உட்பட 5 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். பூஜ் மாவட்டம் சாவ்ஜியான் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் 6 பேர் கொல்லப்பட்டதோடு பள்ளி குழந்தைகள் 2 உட்பட பலர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 8 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்திய படைகள் தாக்குதல் நடத்திய வீடியோவை ராணுவம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவது அதன் அச்சத்தையும் கோழைத்தனத்தையும் காட்டுவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் நிலையில் எல்லையில் பாகிஸ்தானின் அருவருப்பான திட்டங்களை முறியடித்து பதில் தாக்குதல் நடத்திய ராணுவ வீரர்களுக்கு எனது மரியாதைகள் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அந்நாட்டு தூதருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. சம்பவம் பற்றி விவாதிக்க பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் 2 முறை இந்திய தூதரை வரவழைத்தது. பாகிஸ்தான் தூதரக ஆலோசகர் ஜவாத் அலி இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியுடனான சந்திப்பும் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே இந்தியா சார்பில் பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலை கண்டித்து தூதரக அதிகாரிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாக்குதலில் போரிட்டு வீரமரணமடைந்த இந்திய வீரர்களின் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஹவ்ஹர்தன், சந்திரராய், ரமேஷ் ராவ், சுபோத் கோஷ் மற்றும் ரிஷிகேஷ் ராமச்சந்திரன் ஆகியவர்கள் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ராணுவ வீரர்களுடன் இணைந்து தீபாவளி பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டாடினார். பிரதமர் மோடி ஒவ்வொரு ஆண்டும் ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எல்லைப் பகுதிக்கு சென்று அவர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவார். 2014ஆம் ஆண்டில் சியாச்சினிலும், 2015ஆம் ஆண்டில் பஞ்சாபிலும், 2016ஆம் ஆண்டில் ஹிமாச்சல பிரதேசத்தில் ராணுவ வீரர்களுடனும் இணைந்து தீபாவளியை கொண்டாடினார். அதேபோல் 2017ஆம் ஆண்டில் காஷ்மீரின் குரேஸ் பகுதியிலும், 2018ஆம் ஆண்டில் உத்தரகண்டிலும், கடந்த ஆண்டு காஷ்மீரின் ரஜோரி பகுதியிலும் மோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். அந்த வகையில் இந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இருக்கும் லாங்கிவாலா ராணுவ மையத்தில் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தார். அப்போது வீரர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களுடன் தீபாவளி வாழ்த்துக்களை பிரதமர் பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து ராணுவ சீருடையில் இருந்த பிரதமர் மோடி எல்லைப் பகுதியில் உள்ள சாலையில் ராணுவ பீரங்கியில் பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பனிமலையிலோ பாலைவனமோ ராணுவத்தினர் எங்கிருக்கிறார்களோ அங்குதான் தனக்கு தீபாவளி என்றார். ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்த மக்கள் தங்கள் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என்று கூறிய பிரதமர்,
எல்லையை காப்பதில் எந்த சக்தியாலும் இந்திய வீரர்களை தடுக்க முடியாது என்று பெருமிதம் தெரிவித்தார். எல்லையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் பொறுமையை சோதித்தால் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி எச்சரித்தார். आज पूरा विश्व विस्तारवादी ताकतों से परेशान है। विस्तारवाद एक तरह से मानसिक विकृति है और 18वीं शताब्दी की सोच को दर्शाता है। इस सोच के खिलाफ भी भारत प्रखर आवाज बढ़ रहा है। साथियों, பயங்கரவாதத்தை ஒழிக்க பிற நாடுகளுடன் இணைந்து இந்திய ராணுவம் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் கொரோனா தடுப்பு பணிகளிலும் ராணுவ வீரர்களின் பங்களிப்பை சுட்டிக்காட்டி பாராட்டினார். பின்னர் அங்குள்ள ராணுவ அருங்காட்சியகத்திற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிட்டார். மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை புறக்கணிப்பது கண்டிக்கத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டு இந்து சமஸ்கிருத மொழியில் திணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக தமிழ் மொழியின் மீது பாஜக அரசு காட்டும் வன்மம் தமிழக மக்களுக்கு புரியாதது அல்ல என்றும் இதனை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் தமிழ் மொழியை கற்பிக்கவும் அதற்கு தேவையான ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி கற்கப்படுவதற்கு உள்ள தடங்கல்களை நீக்க கோரி மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு திமுக எம்பி TR பாலு கடிதம் எழுதியுள்ளார். 20 அல்லது அதற்கு அதிகமான மாணவர்கள் விரும்பினால் மட்டுமே தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் தாய்மொழி கற்பிக்கப்படும் என்றும் அதுவும் 6ஆம் வகுப்பில் இருந்துதான் தாய்மொழி பயிற்றுவிக்கப்படும் என்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கொள்கைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள TR பாலு, தாய்மொழி கற்பதற்கான தடைகள் குழந்தைகளின் கல்வி கற்கும் திறனை பாதிக்கும் என்றும் இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்றும் இந்திய மொழியை திணிப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் சாடியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்தே தாய்மொழியை கற்பிப்பதற்கு தேவையான முயற்சிகளை உடனடியாக எடுக்கவும், தடைகளை நீக்கவும், நிரந்தர தமிழ் ஆசிரியர்களை நியமிக்கவும் ஆவண செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் TR பாலு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையை சேர்ந்த 18 ராணுவ வீரர்கள் பயிற்சிக்காக சிறப்பு விமானம் மூலம் இன்று சென்னை வந்தனர். இவர்களது வருகை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததோடு விமான நிலையத்தில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் கொழும்பு நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் மூலம் இன்று அதிகாலை 2:15 மணிக்கு இலங்கை ராணுவத்தினர் 18 பேர் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களுடன் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவரும் இருந்தார். தமிழ்நாட்டில் இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க ஏற்கனவே கடும் எதிர்ப்புள்ளதால் இவர்கள் 18 பேரும் கேரளா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வருடந்தோறும் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்துள்ள தீபாவளி பண்டிகைக்கு அவருடைய வாழ்த்தை எதிர்பார்த்து போயஸ் கார்டன் வீட்டின் முன் ரசிகர்கள் குவிந்தனர். எனவே முகக்கவசம் அணிந்தபடி வந்த ரஜினிகாந்த் வீட்டை விட்டு வெளியே வராமல் வாசலிற்குள் நின்றபடியே கையசைத்து வணக்கம் தெரிவித்து ரசிகர்களுக்கு தன்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். யானைக்கவுனியில் ஒரே குடும்பத்தில் 3 கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி கைலாஷ் காஞ்சிபுரத்தில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மேற்கொண்டது தெரியவந்துள்ளது. ஜெயமாலாவின் சகோதரரான கைலாஷ் கள்ளச்சந்தையில் துப்பாக்கி வாங்கி வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் தங்கி துப்பாக்கிச் சுடும் பயிற்சி செய்துள்ளார். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் முன்னாள் ராணுவ அதிகாரியின் கார் என்பது தெரியவந்துள்ளது. புனேவில் கைது செய்யப்பட்டுள்ள கைலாஷ் கள்ளத்துப்பாக்கியை எங்கு வாங்கினார், அவருக்கு சென்னையில் யார் யாரோடு தொடர்பு என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் விழாவில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி பட்டு வேட்டி சட்டையில் வருகை தந்து அசத்தினார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நேருவின் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள நேருவின் சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதல்வர் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் அணிந்து வருகை தந்திருந்தார்.
நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் மழை பெய்தது. இதனால் தாம்பரம் GST சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆலந்தூர், ஆதம்பாக்கம், கிண்டி, மடிப்பாக்கம், பரங்கிமலை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 1 மாத காலமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் அதிகாலை முதல் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர், பூதலூர், செங்கிப்பட்டி, திருவையாறு, கல்லணை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் தீபாவளி வியாபாரத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சம்பா சாகுபடி பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த மழை விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திங்களன்று கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சேலம், தருமபுரி, திருவாரூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. தீபாவளி பண்டிகையின் போது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு குறைவான அளவில் பட்டாசு வெடிக்கப்பட்டிருப்பதால் காற்று மாசு குறைந்துள்ளது. சென்னையின் பல இடங்களில் காற்றின் தரக்குறையீடு 100க்கும் கீழாக பதிவாகியுள்ளது. ஆலந்தூரில் கடந்த ஆண்டு 227ஆக இருந்த காற்றின் தரம் இந்த ஆண்டு 60ஆக உள்ளது. வேளச்சேரியில் கடந்த ஆண்டு 259ஆக இருந்த நிலையில் தற்போது 65ஆக பதிவாகியுள்ளது. மணலியில் காற்றின் தரம் 63ஆக பதிவாகியுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த தீக்காய சிகிச்சை பிரிவில் இதுவரை யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல மற்ற மருத்துவமனைகளிலும் தீக்காய சிகிச்சைகள் பதிவாகவில்லை. டெல்லியில் தடையை மீறி பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்ததால் காற்றின் தரம் பல இடங்களில் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. நகரின் ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு 414 என பதிவாகியுள்ளது. இது கடுமையான காற்று மாசு என பிரிவில் அடங்கும். இந்த அளவு வெள்ளிக்கிழமை 339ஆகவும் வியாழக்கிழமை 314ஆக இருந்தது. ஒரு சில பகுதிகளில் காற்றின் தரக்குறையீடு அளவு 500 என்ற அளவை கடந்திருப்பதாக கூறப்படுகிறது. நகரத்தின் PM மாசு 32% அதிகரித்திருப்பதாகவும் இதனால் புற்றுநோய் மற்றும் இருதய பிரச்சினைகள் உள்ளிட்ட கொடிய நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். சென்னையில் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக கூறி 79 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணமாக தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவில் 8 முதல் 7 மணி வரை என 2 நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இருப்பினும் அரசின் உத்தரவை மீறி பல்வேறு இடங்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இது தொடர்பாக கடந்த 12 மணி நேரத்தில் சென்னை மாநகரில் மட்டும் 79 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.